Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நவராத்திரி 9வது நாள். துன்பம் நீக்கும் துர்க்கை வழிபாடு, பொய் பேசாதிருந்தால் அருள்வாள் சரஸ்வதி. இன்னைக்கு நம்ம நிவேதனமா செய்யக்கூடியது வேர்க்கடலை சுண்டல் பால் கல்கண்டு சாதம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால் கல்கண்டு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம 100 கிராம் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதாவது நெய்வேத்தியத்துக்கு நம்ம அளவாக தான் எடுத்துருக்கோம். இது வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 100 கிராம் பச்சரிசிக்கு நம்ம 50 கிராம் அளவுக்கு கல்கண்டு எடுத்துக்கலாம். திராட்சை முந்திரி வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். நெய் தேவையான அளவு, ஏலக்காய் தூள் தேவையான அளவு. பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இது வந்து 1 டம்ளருக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதை வந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதாவது 1 சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்கண்டு சாதத்துக்கு நம்ம பச்சரிசி 100 கிராம் வச்சுட்டோம். நல்லா வெந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா 3 டம்ளர் நம்ம தண்ணி விட்டுருந்தோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா குழஞ்சிடணும். எப்படி வந்து நம்ம வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கலுக்கு குழைய வைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா குழைய வச்சுக்கலாம். இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து 150 ml அளவுக்கு ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம கல்கண்டு 50 கிராம் இருக்குது, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சிரும். நம்ம இப்போ ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே கரைஞ்சிட்டோம். ஒரு 4 ஏலக்காயை நம்ம வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் சர்க்கரை கரையணும். இப்போ நம்ம முந்திரி திராட்சையும் தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சையும் நம்ம தாளிச்சிட்டு பால் கல்கண்டு சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நெய் விட்டுருக்கோம் 1 டீஸ்பூன். முந்திரி 10, 20 திராட்சை. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பால் கல்கண்டு சாதம் ரெடி. வேர்க்கடலை சுண்டல். வேர்க்கடலை வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய். இது கூட வந்து நான் சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இதுலேயே இருக்குது. தேங்காய் வந்து 1/4 கப் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம 3ஐயும் பச்சை மிளகாய் சீரகம் தேங்காய் இது 3ஐயும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். கரகரன்னு அரைச்சிட்டாவே போதும். தேவையான அளவு ஆயில். இப்போ வந்து நம்ம இந்த வேர்க்கடலை கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவைன்னா நம்ம வந்து தாளிக்கிறப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் குக்கரில் வச்சுட்டேன். மூடி போட்டுட்டு நம்ம 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2 விசிலில் வேர்க்கடலை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம கடாய் வச்சுட்டோம். ஆயில் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சிட்ருக்கு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம், ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறது, தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம் போதும். இந்த அளவுக்கு இருந்தாவே. இப்போ வேர்க்கடலையை நான் வந்து வடித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டைப் 2. நான் ஆல்ரெடி வந்து வேர்க்கடலை சுண்டல் வந்து பொடி மாதிரி பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எள்ளு கடலைப்பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணியும் பண்ணியிருக்கேன். இது ஒரு டேஸ்ட் இருக்கும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நவராத்திரிக்கு வித்தியாசமாக, அதாவது ஸ்வீட் கார்ன் சுண்டல், கொள்ளு, ராஜ்மா சுண்டல், இது மாதிரி நிறையா வெரைட்டி நம்ம செய்யலாம். இது வந்து வேர்க்கடலை சுண்டல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வேர்க்கடலை சுண்டல் ரெடி. பால் கல்கண்டு சாதம் வேர்க்கடலை சுண்டல் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். சாதலின் இன்னாததில்லை இனிததூம் ஈதல் இயையா கடை. சாதலை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை. ஆனால் வறியவர்க்கு கொடுத்து உதவ முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும்.